உயிரற்ற உடல்களாக வந்திறங்கிய அதிகாரிகள். வெடித்து கதறிய நண்பர்கள். நீரில் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த கண்ணீர் அஞ்சலி. அன்று இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது நீர்கொழும்பு சிறைச்சாலை. ஆனால் இன்று கண்ணீர் கடலில் மூழ்கியது வெலிக்கடை சிறைச்சாலை. நீங்கள் இன்று எம்மிடையே இல்லாவிட்டாலும் எங்கள் இதயங்களில் என்றும் நீங்காத வாழ்வீர்கள் என்றவாறு சக நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் கதறி அழுதனர். தங்கள் இறுதி மூச்சு வரை கடமைக்காக போராடி அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு சீருடைக்கும் அந்த அடையாளத்திற்கும் உரிய கௌரவத்தை சேர்த்து இன்று உலகை விட்டு நீங்கிய வீரமிக்க அதிகாரிகள் என்றும் பெருமைக்குரியவர்களே. அவர்களின் தியாகத்திற்கு நாங்கள் அனைவரும் தலைவணங்க வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் கடமையின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்கள் இன்று காலை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் சக அதிகாரிகள் கண்ணீர் மல்க தமது உருக்கமான கோரிக்கைகளை முன்வைத்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் உடலங்கள் பிரேத பரிசோதனையின் பின்னர் இன்று காலை வாகன பேரணி மூலம் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. ஒரே சீருடை அணிந்து தம்மோடு இணைந்து பணியாற்றிய சக ஊழியர்களின் உடலங்களை கண்டு ஏனைய அதிகாரிகள் கதறி அழுத காட்சி காண்போரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. நீங்கள் இன்று எம்மிடையே இல்லாவிட்டாலும் எங்கள் இதயங்களில் என்றும் நீங்காது வாழ்வீர்கள் என அவர்கள் கண்ணீருடன் வீர வணக்கம் செலுத்தினர். இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் உடலங்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடலங்களுக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேரில் சென்று தனது இறுதி மரியாதையை செலுத்தினார். இதன்போது அங்கு கூடியிருந்த சக அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு நீதி பெற்றுத்தரப்பட வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக மோதல் சம்பவத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு எதிராக எந்தவித சட்ட அல்லது ஒழுங்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடாது. அன்றைய தினம் அவர் துரிதமாக செயற்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்யாதிருந்திருந்தால் அங்கு மிகப்பெரிய பேரழிவும் பெரும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும் என அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர். හදිසි අවස්ථාවක අපිට කරන්න ඕනේ ඇක්ෂන් එක අපිට දෙන්න සර්. ඔව් සර්. අවශ්‍ය වෙනකොට මේක ඉක්මනින් දෙන්න සර්. නමුත් මේක අපි ඉන්නවා කියන එක මතක තියාගන්න. කටයුතු කරමු. சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்தே அவர் அவ்வாறு செயற்பட வேண்டியிருந்தது என்பதை கேட்டறிந்த நீதியமைச்சர் இச்சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் பெற்றுத்தரப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.